ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 15ஆம் தேதி தை மாதத்தோட முதல் நாள், அதுவும் பொங்கல் பண்டிகை. பொங்கல் வைக்கிறதுக்கான சரியான நேரம், பொங்கல் பானை வைத்து வழிபடக்கூடிய நேரம், என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பல பயனுள்ள தகவலை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எந்த நேரத்துல என்ன மாதிரி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மார்கழி முடிந்து பிறக்கக்கூடிய தை மாதம், தை மாதத்தோட முதல் நாள் பொங்கல் பண்டிகை. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. தமிழ் மாதங்கள்ல 12 தமிழ் மாதங்கள்ல இந்த தை மாதத்துக்கு மட்டும்தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். காரணம், மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி பிறந்திருக்கக்கூடிய தை மாதத்துல ஏதோ புதுசா ஒரு பிறந்த உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக பொங்கல் பண்டிகையை கொண்டாடி நம்மளோட எல்லா விதமான கெடுதல்கள் நீக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த பொங்கல் பண்டிகை எந்த கிழமையில வருது, எந்த நாள்ல வருது, அதே மாதிரி அன்றைய தினம் பொங்கல் பானை வைப்பதற்கான சரியான நேரம் எது அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கண்ணா பின்னான்னு எல்லா நேரத்திலையும் இங்க பொங்கல் பானை வைத்து வழிபற்றக்கூடாது. பொங்கல் பானை வைப்பதற்கான அந்த இடம் ரொம்ப முக்கியம். வைப்பதற்கான நேரம், காலம் ரொம்ப முக்கியம். காரணம், நம்ம என்னதான் மற்ற நாட்கள்ல நம்ம வீட்டோட பூஜை அறையிலையோ இல்ல சமையல் அறையிலையோ பொங்கல் வைத்து வழிபாடு செய்து பிரசாதமாக படைத்தாலும், பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வைக்கக்கூடிய பொங்கலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு, ஒரு தனி மகிமை இருக்கு. அதனாலதான் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நேரத்தை கூட நம்ம சரியா கணிக்கணும். பொங்கல் அப்படின்னாலே அது நம்மளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள், தமிழர் திருநாள். இன்னொரு பக்கம் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் நம்ம இந்த பொங்கலை எடுத்துக்கலாம். நமக்கு காய்கறிகள்ல இருந்து அரிசி வரைக்கும் எல்லாத்தையும் விளைவிச்சு கொடுக்கக்கூடிய உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகவும் இந்த பொங்கல் பண்டிகை நம்ம எடுத்துக்க முடியும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு, நம்ம உயிர் வாழ்வதற்கு உணவு கண்டிப்பா தேவை. அப்பேற்பட்ட உணவை நமக்கு கொடுக்கக்கூடிய, அதுக்கான சக்தியை தரக்கூடிய சூரிய பகவானுக்கும், அதை நமக்கு பெற்று தரக்கூடிய விவசாயிகளுக்கும் நம்ம நன்றி தெரிவிக்கணும். இன்னொரு பக்கம் பொங்கல் பானை பொங்கி வருதுல்ல, அப்படி பொங்கி வரும்போது அதே மாதிரி நம்மளோட செல்வங்களும் பொங்கணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களும் நிரம்பி வழியணும். அப்படிங்கும்போது அதுக்கேற்ற வழிபாடை நீங்க செய்யணும். ஜனவரி 14ஆம் தேதி மார்கழியோட கடைசி நாள், மார்கழி 30 அன்றைய தினம் நம்ம போகி பண்டிகையை கணக்குல எடுத்துக்கணும். பழையன கழிதல், புதியன புகுதல். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத கஷ்டங்கள், பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் நெருப்புல போட்டு பொசிக்கிறணும். அடுத்ததா ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை தான் தை மாதத்தோட முதல் நாள். அன்றைய தினம்தான் நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாட போறோம். ஒரு சில வருஷங்கள் இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது ஜனவரி 14ஆம் தேதி வரும். ஆனா எல்லா வருஷமும் தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 14ஆம் தேதி வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு இந்த வருஷம் ஜனவரி மாதத்துல 15ஆம் தேதி தான் தை மாதத்தோட முதல் நாள் வந்திருக்கு. அதாவது மார்கழி 30 ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை, தை 1 ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் திருநாள், தை 2ஆம் தேதி ஜனவரி 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், ஜனவரி 17ஆம் தேதி சனிக்கிழமை, தை 3ஆம் தேதி காணும் பொங்கல். இதுதான் இந்த வருஷம் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கான கால அட்டவணை. அதுக்கேத்த மாதிரி நீங்க திட்டம் போட்டு இந்த வருஷத்தை நீங்க பிரிச்சுக்கலாம். சரி, பொங்கல் பானை வைப்பதற்கான சரியான நல்ல நேரம் எது? வியாழக்கிழமையில இந்த வருஷம் தை பொங்கல் வந்திருக்கு. வியாழக்கிழமையில ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்கு. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் காலையில 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இருக்கு. பொங்கல் பண்டிகையை ஒருத்தவங்க அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க குடும்ப முறைப்படியும் ஒரு நேரங்கள்ல பொங்கல் பானை வைப்பாங்க. சில பேருக்கு அவங்க வீட்டோட சமையல் அறையில இருக்கக்கூடிய அடுப்பு மேல வைத்தே பொங்கல் பானை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேருக்கு வாசல், அதாவது வீட்டோட வாசல்ல 4 பக்கமும் தோரணங்கள் கட்டி கரும்பு வைத்து வாசல் பொங்கல் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். நீங்க எந்த மாதிரி முறையை கடைபிடித்தாலும் சரி, வைக்கக்கூடிய நேரம் இதுதான். காலை நேரத்துல நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா 10:30 11:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப ரொம்ப உகந்த நேரம், ரொம்ப நல்ல நேரம். இந்த 1 மணி நேரத்துல நீங்க தாராளமா வீட்டுல பொங்கல் பானை வைப்பதற்கான நேரமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு ஒருவேளை மாலை நேரத்துல பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடுங்க. மாலை ஒரு 6 மணிக்கு மேல வைத்து வழிபடலாம். ஆனா பகல் நேரத்துல சூரியன் நன்றாக தெரியக்கூடிய அந்த நேரத்துல நம்ம சூரியனுக்காக பொங்கல் வைத்து வழிபடுறது தான் ரொம்ப விசேஷம். காலை நேரத்துல தான் முக்கால்வாசி நபர்கள் அவங்களோட பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவாங்க. பொங்கலை
சரியா 10:30லேருந்து 11:30 இந்த 1 மணி நேரத்துல பொங்கல் பானைய வைத்து நீங்க பொங்கலை பொங்கி வரும்போது, வாழ்க வளமுடன் அப்படிங்கிற வார்த்தைய உச்சரிக்கும்போது, எல்லா விதமான செல்வங்களும், நலன்களும் உங்களுக்கு தானாக கிடைக்கும். ஒருவேளை 10:30லேருந்து 11:30 இந்த 1 மணி நேரத்துல உங்களால பொங்கல் பானை வைத்து வழிபட முடியல. காலைலேருந்து வேலை கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அத பத்தி கவலைப்படாம, கூடுமான அளவுக்கு மதியம் 1 மணிக்குள்ளயாவது பொங்கல் பானை வைத்து வழிபடுறதுக்கோ, இல்ல பொங்கல் பொங்கறதுக்கோ முயற்சி பண்ணிடுங்க. ஏன்னா 1:30 மணிக்கு மேல கண்டிப்பா ராகு காலம் ஆரம்பிச்சிடும். நீங்க வீட்டோட சமையலறையில வைத்து பொங்கல் பொங்கினாலும் சரி, இல்ல வீட்டோட நிலைவாசல்ல வைத்து பொங்கல் பொங்கினாலும் சரி, இல்ல வாசல்ல வைத்து பொங்கினாலும் சரி, கண்டிப்பான முறையில நீங்க பொங்கியிருக்கக்கூடிய அந்த பொங்கல ஒரு பிரசாதமாக எடுத்து ஒரு வாழை இலையில வைத்து சூரிய பகவானுக்காக நீங்க பிரசாதமா நைவேத்தியமா காமிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். உங்க வீட்டோட சமையலறையிலயோ, இல்ல வீட்டோட வாசல்லயோ நீங்க பொங்கல் வைக்கும்போது, மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கணும். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க எப்பவும் போல சுவாமிக்கான அலங்காரம்லாம் பண்ணியிருப்பீங்க. வீட்டோட கிச்சன்ல வச்சு, சமையலறையில வச்சு பொங்கல் பொங்கக்கூடியவங்க, நேரடியா அந்த சமையல்ல இருக்கக்கூடிய அடுப்பு மேல பொங்கலை வைத்துட்டு, அது பொங்குனதுக்கு பிறகு அத எடுத்துட்டு பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது நல்ல விஷயம் தான். இது நீங்க எப்போதும் கடைபிடிக்கிறது தான். அப்படி ஒருவேளை உங்க வீட்டோட சமையல் அறையில வைத்தே நீங்க பொங்கல் பொங்க போறீங்கன்னா, அந்த சமையல் கட்டு அந்த அடுப்பு இருக்கு இல்லையா? அந்த அடுப்புகிட்ட மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைத்து, அதுக்கு ஒரு பொட்டு வைத்து, பூ வைத்து, அதன் பிறகு நீங்க பொங்கல் பொங்குறது கூடுதல் சிறப்பு. அதுவும் விநாயகரோட அருளால எல்லா விதமான தெய்வ கடாட்சமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நேரத்துல நீங்க பொங்கல் வழிபாடு செய்றீங்க. வாசல்ல பொங்கல் வைக்கக்கூடியவங்க இயல்பாவே என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதா ஒரு செங்கல் எடுத்துப்பாங்க. அந்த செங்கல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து, அதுக்கப்புறம் வாசல்ல பொங்கல் வைத்து அவங்க வழிபாடு செய்வாங்க. நீங்க எந்த முறையில பின்பற்றினாலும் சரி, மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வெறும் பொங்கல் மட்டும் பொங்கி வைக்கிறது. அதாவது சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் அத மட்டும் செஞ்சு வைக்கிறது இல்லாம, உழவர்களுக்கு, விவசாயிகளுக்கு, சூரியனுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறதால, ஒரு சில வித காய்கறிகள வாங்கி வீட்ல பூஜை அறையில வைக்கணும். அது ரொம்ப விசேஷம். உங்க வீடு பக்கத்துல நிலத்துல விளையக்கூடிய எந்த காய்கறியா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல நீங்க சமையலுக்கு தினமும் சாப்பிடறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த விதமான காய்கறியா இருந்தாலும், அந்த காய்கறிகள வாங்கிட்டு பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணணும். அது ரொம்ப விசேஷம். அது ரொம்ப முக்கியமா பயன்படுத்த வேண்டியது பரங்கிக்காய். பொங்கல் பண்டிகையில இந்த பரங்கிக்காய்க்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய தை 1ஆம் தேதி, ஜனவரி 15ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகைய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. கூடுமான அளவுக்கு பகல் நேரத்துல பொங்கல் வழிபாட முடிச்சுட்டு, மாலை நேரத்துல கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு பண்ணுங்க. கஷ்டப்படக்கூடிய இல்ல ரோட்ல யாராவது கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நீங்க தயார் செய்திருக்கக்கூடிய இல்ல நீங்க பொங்கல் அன்னைக்கு தயார் செய்யக்கூடிய இந்த பொங்கல் இருக்கு இல்லையா? அதுல கொஞ்சமா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கோ, இல்ல ரோட்ல சாப்பாடு இல்லாம இருக்கவங்களுக்கோ நீங்க கொடுக்கலாம். அது ரொம்ப விசேஷம். கண்டிப்பா இந்த ஒரு தகவல் ரொம்பவே பயனுள்ள தகவலா இருந்திருக்கும். காலையில 10:30லேருந்து 11:30 இது பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப 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 உகந்த நேரம். அத தவற விட்டுட்டீங்கன்னா, முடிஞ்சா ஒரு 12:30 மணி, 12:45, 1 மணிக்குள்ள பொங்கல் வச்சு நீங்க முடிச்சுக்கணும். 1:30 மணிக்கு மேல ராகு காலம் பிறந்துரும். அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதே மாதிரி போகி பண்டிகை சம்பந்தமான பதிவுகளும், மாட்டுப்பொங்கல் சம்பந்தமான பதிவுகளும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரதான் போகுது. பொங்கல் வைப்பதற்கான சரியான நேரம் உங்கள மாதிரியே உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.